அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக கடக ராசியினுடைய சுனபா யோகம் பலன் பார்த்தோம். இப்போது சிம்ம ராசியினுடைய சுனபா யோகத்தின் அமைப்பும் அதனுடைய பலன்களும் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 2வது வீடான கன்னியில் சுக்கிரனும் குருவும் அமைந்தால் அது சுப சுனபா யோகம் ஆகும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது பூர்வீகத்தில் பல உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவாங்க. அதாவது படித்து முன்னேறுவாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறக்கூடிய பல அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பிரவேசம் இவர்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது சிம்ம ராசிக்கு 2வது இடத்தில் குருவோ சுக்கிரனோ அமைய பெறும்போது அதுடைய தசா காலங்களில் இந்த தொடர்பை ஏற்படுத்தும். இதுக்கு அடுத்தது அசுப கிரகங்களான, அதாவது சுபருடன் சேராத புதனும் செவ்வாயும் சனியும் இருந்தால் அசுப சுனபா யோகம் ஆகும். இது என்ன அப்படின்னா, இவங்க பூர்வீகத்தை தாண்டிலும் வெளியில் சென்றால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மைகள் பல கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா வெளியூரில் போயிட்டு இவங்க வேலை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். உள்ளூரில் இவங்களுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெட்ட பேராக அமைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் முன்னேற முடியாது. சனியாக இருந்தது அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைப்பது மிக மிக கடினம். அதனால் இவர் அசுப சுனபா யோகம் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் போயிட்டு வேலை செய்கிறதோ இல்லை தொழில் அமைக்கிறதோ சால சிறந்ததாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பல யோகங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஜோதிடம் பழகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பதிவிடுறதில் பயன்பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தில் தான் நான் செய்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.